சம்பளம் குடுக்குறாங்க. சொல்லுங்க. சம்பளம் குடுக்குறாங்க. ஒரு முருங்கைக்காய் 10 ரூபா விக்குது. ஒரு கத்திரிக்காய் 10 ரூபா விக்குது. நாங்க எவ்வளவு இந்த 250 ரூபா சம்பளத்தை வாங்கி நாங்க எவ்வளவு சாமி வரவு செலவு பாக்குறது? வீட்டுல எவ்வளவு பண்றது? என்ன செய்யறது? சம்பளம் கட்டுப்படி ஆகலங்க. அது ஓனரும் குடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க என்னங்க பண்றது? நாங்க இப்ப 20, 25 வருஷமா விவசாயம் செய்யறோம். ஆனா ஓனர் சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க விவசாயம் நிர்வாகம் நல்லா நடந்துகிட்டு இருக்கு. நடந்துகிட்டு இருந்தாலும் சம்பளம் ஒன்றும் கட்டுப்படி ஆகல. கேட்டாலும் அவங்கள கேளு இவங்கள கேளுங்கிறாங்க ஒழிஞ்சு சம்பளம் சரியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 25 வருஷமா நீங்க விவசாயத்துல இருக்குன்னு சொன்னீங்கல்ல. இப்ப ஒரு நாளைக்கு இப்ப எவ்வளவு சம்பளம் தராங்க? அது எப்படி உங்களுக்கு பத்துதா? இல்ல இந்த விவசாய வேலையை தவிர வேற ஏதாவது செய்றீங்களா? விவசாய வேலை எல்லா வேலைக்கும் போவோங்க. ஆனா 250 ரூபா தான் சம்பளம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு கட்டுப்படி ஆகல. கட்டுப்படி ஆகலீங்களா? ஆமாங்க. இப்ப நீங்க விதை விட்டுட்டு இருக்கீங்க. இது எப்படி இது சம்பளம்? இது 300 ரூபாய் கொடுக்குறாங்க. பைக்கு மூட்டைக்கு 300 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு ஆளு ஒண்ணுக்கு. நாங்க தோண்டிக்காய் போடணும், வைக்க போடணும், விரை போடணும், கேக்கு போடணும், அனைத்து வேலையும் செய்யறோம். ஆனா சம்பளம் குடுக்கறதுக்கு ரொம்ப தயக்கப்படுறாங்க எங்க முதலாளிவோ. ஆனா ஆளுங்க வர மாட்டாங்க. ஆளுங்க வந்தா சம்பளம் தருவான்னு சொல்றாங்க. சம்பளம் கொடுத்தாதாங்க ஆளுவ வருவாங்க. ஆமாங்க சார், சம்பளம் கொடுத்தாதானே ஆளுவ வருவாங்க. எப்படி ஆளுவ வருவாங்க? சம்பளம் கட்டுப்படி ஆகலன்னு தானே வரமாட்டேங்கிறாங்க. விவசாய வேலை என்னென்ன வேலை எல்லாம் செய்வீங்க நீங்க? களை எடுப்போம், நடவு நடுவோம். எல்லாத்துக்குமே 250 ரூபா சம்பளமா? இல்ல இப்ப விரை போடுறதுக்கு மட்டும்தான், கேக்கு போடுறதுக்கு மட்டும்தான் 300 ரூபாய். பாக்கி எல்லாம் 250 ரூபா தாங்க சார் குடுக்குறாங்க. இதை தாண்டி டீ வடை அந்த இதெல்லாம் உண்டு? டீ வடை உண்டு. மத்தியானம் டீ வடை வாங்கி கொடுப்பாங்க. 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போக சொல்லுவாங்க.